என்ன பண்றீங்க? இன்னைக்கு புதுமையா ஒரு குழம்பு நாமளே வச்சு பார்க்கலாம்னு வச்சுக்கிட்டு போய் நான் தான் வச்சிருக்கேன். இன்னைக்கு ஏதாவது ஒன்று புதுசாக செய்யணும்ட்டு ஐயோ நம்ம காட்டில் விளைஞ்ச அவரைக்கொட்டையை இது பண்ணி அவரைக்கொட்டை குழம்பு. அதுலேயே வந்து முருங்கைக்காய் முருங்கைக்காய் போட்டுக்குது. இது வந்து அவரைப்பருப்பு குழம்பு. இது சுகருக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க, எப்படின்னு தெரியலங்க. ஆனால் பாரு, முருங்கைக்காய் போட்டு அவரைப்பருப்பு குழம்பு சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. அப்படியே பார்த்தீங்கன்னா கேசரி செஞ்சு வச்சிருக்கிறேன். அதில் முந்திரி திராட்சைலாம் இருக்காது, சும்மா அப்படியே ஒரு ஸ்வீட் செய்யணுங்கிறதுக்காக ஒரு ஸ்வீட்டு ரவை மட்டும் இருந்தது, அதை வச்சு செஞ்சாச்சுங்க. சூப்பரா, ஆனா டேஸ்டெல்லாம் இருக்குது. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? இன்னைக்கு வீட்டு சாப்பிடணும் போல இருந்துச்சு, அதனால கேசரி செஞ்சு வச்சுட்டு அவரை பருப்புல முருங்கைக்காய் போட்டு சாம்பார். இது வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது. காய் வேகும். வெந்துருச்சா? குழம்பு வச்சு விட்டுட்டு தான் போனேன். இங்கே சாதமும் வடிச்சு ஆற வச்சு சாப்பிட்றது. எப்பவுமே வடிச்சு தான் சாப்பிட்றது சாதம். பாருங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்க. சூப்பரா இருக்குதா? அவரைப்பருப்புல முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சா செம்மையா சூப்பரா டேஸ்டா இருக்குங்க. சூப்பரா இருக்கு. ஓகே, பை. அடுத்த சமையல்ல பாப்போம். நாம சமையல் மேன்.